ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுடைய மாமியார் வந்து ஹீரோவுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஹீரோ வந்ததுலேருந்து சரியில்லை, அவனுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு சொல்லிட்டு வெளியே எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோமான்னு சொல்ல ஹீரோவுடைய அம்மா இதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. தன்னோட பையனை எப்படியா சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம், நான் போயிட்டு அதுக்கு என் பையன்கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா சொல்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் எவ்வளோ தடுத்தும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் நீ ஃபர்ஸ்ட் உன் வீட்டுக்குன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ இங்க பாரு என்னை இங்க இருக்க விடு, எனக்கு இங்க இருந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் என்னன்னு கேட்குறாங்க. என்னுடைய வந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்தே நான் இந்த வீட்டில் தான் தங்குவேனா, நான் என் ஒய்ஃப் கூட தங்க மாட்டேனா, அப்படி இருக்கிறப்ப அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆவா, எனக்கு அந்த டவுட் இருக்குது. அதனால நான் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ப்ளீஸ் பர்மிஷன் கொடுன்னு சொல்ல ஹீரோயின்ட்ட பேசிட்டே இருக்கிற டைமு ஹீரோவுடைய அம்மா பார்ட்டி நடத்துறதுக்காக வந்துட்டு ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா, இங்க பாருங்கம்மா எனக்கு ஆல்ரெடி பழசெல்லாம் மறந்து போச்சு, பார்ட்டியில வரவங்க யார் என்னன்னே தெரியாது, பார்ட்டிலாம் எதுவும் வேணாமான்னு சொல்ல ஹீரோவுடைய அம்மாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஜூஸ் கொடுக்க ஹீரோவுடைய அம்மா குடிக்காம வச்சிருக்காங்க. ஹீரோ குடின்னு சொன்னோடனே ஹீரோவுடைய அம்மாவும் குடிக்கிறாங்க. உண்மையாவே இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உடனே ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்ல தேங்க்ஸ் மேடம்னு சொல்ல, மேடமா என்ன மாமுன்னு கூப்பிடுமா, நீ என் பையனோட ஒய்ஃப்மான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்க அம்மா பார்ட்டி நடத்தணும்னு சொல்றாங்க இல்லையா, நீ தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்போ நீ வந்ததுக்கு அப்புறமும் நீ கஷ்டம் கொடுக்க விரும்புறியா, ஒழுங்கா உங்க அம்மா பேச்சை கேள, பார்ட்டி தானே, இதுல போய் என்ன இருக்கு சொல்லு, நீயும் எத்தனை நாள் தான் வந்துட்டு இப்படி வந்துட்டு மூடி மூடி இருப்ப, மற்றவங்கள பார்த்தாலாவது உன்னோட பரிசுலாம் ஞாபகம் ஏதாவது வரும்லன்னு சொல்ல ஹீரோவும் ஆமா இது கரெக்ட் தான், சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோயின் அந்த குழந்தை விஷயத்தை பத்தி என்ன யோசிக்க போற, என்ன பண்ண போறேன்னு கேட்க ஹீரோ தெரியல, நான் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டி வந்துட்டு இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்காங்க ஹீரோவுடைய அம்மா. வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்காரியை பார்த்து இவளை எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஒய்ஃப் கேட்க ஹீரோயின் அம்மா தான் என்ன வர சொன்னாங்கன்னு ஹீரோவுடைய ஒய்ஃப் சிரிக்கிறா. என்ன அம்மா வர சொன்னாங்களா, நீ யாரடி வந்துட்டு என்னோட மாமியார் அம்மான்னு சொல்லி கூப்பிட, உனக்கு யார் அந்த பெர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்ல ஹீரோவுடைய அம்மா வந்து நான் தான் அவளை அம்மான்னு கூப்பிட சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல அத்தை எப்படி நீங்க என்னோட இடத்த நீங்க அவளுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் காரி வந்துட்டு சண்டை போடுறா. ஹீரோவுடைய அம்மா அவளும் ஹீரோவுடைய ஒய்ஃப் தான், அதனால அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என் அம்மானு கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போவ அவளுக்கு செம நோஸ் கட் ஆயிடுது. இப்போ ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினுக்கு நடக்க போற பார்ட்டிக்காக வந்துட்டு ட்ரெஸ்ஸும் பிளஸ் ஜுவல்ஸும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அது வேணான்றாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கறனால. ஆனா ஹீரோவுடைய அம்மா நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்னு வரக்குள்ள இங்க ஹீரோ வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, பழசதான் ஞாபகம் வருதானே. அப்ப நம்ம ஹீரோக்கு அவனோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணக்கூடிய டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ண அந்த ஒரு ப்ரொசீஜர் ஞாபகம் வருது. அப்பதான் ஹீரோக்கு தோணுது, எதுக்காக நான் என்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்றதுக்காக டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர் எங்கேயாவது அந்த வீட்டில் இருக்கா, ஏன்னா ஹீரோ அதிகமா இப்ப ஹீரோயின் இருக்கிற வீட்டில் தானே இருப்பான், தேடி பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஹீரோயினுக்குமே ஷாக் ஆகுது. டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீ ஏன் போன, எதுவுமே உனக்கு ஞாபகம் வரலையான்னு சொல்ல ஹீரோயினுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நான் போய் என் ஃப்ரெண்டையாவது கேட்டு வரேன்னு ஹீரோ அவனோட போலீஸ்கார் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ற விஷயத்த பத்தி ஏதாவது உன்ட்ட சொன்னேன்னு சொல்ல இல்லடா மச்சான் நீ அந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னதில்ல, ஆனா உன் ஒய்ஃப்க்கும் உனக்கும் சுத்தமா ஆகாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஏரிக்கரையில் இருக்கக்குள்ள ரவியோடைய வந்துட்டு ரிங்கு தன்னோட கையில இருந்துச்சுல, அது அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவனோட ரிங்கு எப்படி என் கையில வந்ததுன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்ட்டிக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்ட்டியில நிறைய சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட வந்துட்டு இருக்கான். சொந்தக்காரங்களாம் இந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ இதை பார்த்துட்டு பிளஸ் பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை வேற பார்த்துட்டு ஹீரோவுடைய ஒய்ஃப் கடுப்பாவரா. ஏன்னா இவன் நிறைய டைம் அவங்க மாமியார் கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கேட்டிருக்காங்க போல இருக்கு, ஆனா இவன் வந்துட்டு மாமியார் கொடுக்குறது இல்ல, அதனால இவ டென்ஷனா இருக்க வந்த சொந்தக்காரங்க கிட்ட ஹீரோவுடைய கீப்பவ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபும் மாமியாரும். இதை கேட்டுட்டு ஹீரோவுடைய அம்மா கடுப்பாயிட்டு ஹீரோவுடைய கீப்லாம் கிடையாது, என் பையன் ப்ராப்பரா வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், இது என்னோட வீட்டு மருமக, என் பையனுடைய ரெண்டாவது ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு மற்ற சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்ல மற்ற சொந்தக்காரங்க எல்லாம் காசிப் பண்றாங்க நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேச. முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்கடி, உங்க குடும்பத்திலேயே 1008 அழுக்கு இருக்கு, இதுல என் குடும்பத்தை வந்து பேசுறீங்களான்னு ஹீரோவுடைய அம்மா மூக்க உடைச்சு பேசிடுறாங்க. ஆனாலும் நம்ம இவங்க அதாவது ஹீரோவுடைய மாமியார் கம்முன்னு இல்லாம ஆக்சுவலி இந்த பார்ட்டியை நடத்தணும்னு சொன்னதே ஹீரோயினை மட்டம் தட்டி இந்த பார்ட்டியிலேருந்தே வந்துட்டு ஹீரோயினை வீட்டை விட்டு அனுப்பணும் தான். அதனால ஃபர்ஸ்ட் வேலையா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஸ்பூன்ல சாப்பிட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மட்டம் தட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா அழகா எடுத்து ஸ்பூன்ல சாப்பிட்டுக்கிட்டே எங்க அப்பா எனக்கு இதெல்லாம் சொல்லி
குடுத்துருக்காங்க. வில்லேஜ் பொண்ணுங்கன்னா ஸ்பூன்ல சாப்பிடக்கூடாதா என்ன? அப்படின்னு சொல்ல, ஹீரோவுடைய அம்மாவுக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. இப்ப ஹீரோவுடைய ஒய்ஃப் ஹீரோயின அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக, "நீலாம் என்ன படிப்பு படிச்சிருப்ப? முட்டாளா தான் இருப்பன்னு" சொல்ல, ஹீரோயின் "நான் ஒரு நர்ஸுமா, நான் ஒண்ணும் முட்டாள்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்ல, இப்ப ஆளாளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய மாமியார், ஒய்ஃப்ன்னு. ஆனா ஹீரோயின் எல்லாத்துக்கும் கெத்தா பதில் சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறமா பார்ட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறாங்க. உண்மையாவே அத பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்குது. இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு ரவியுமே வந்திருக்கான். ஹீரோயின் ஹீரோ கூட டான்ஸ் ஆடுறத ரவி பார்த்துட்டு கடுப்பாயி அங்கருந்து கிளம்பிடுறான். அதாவது அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோவுடைய அம்மா ஹீரோயின, "நீ ஒரு பக்கான்னு வந்துட்டு மருமக மெட்டீரியல் தாம்மா. என் பையனுக்கு அதனால தான் உன்ன புடிச்சிருக்கு போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின, "இதுக்கப்புறம் நீ என் பையன் கூட தான் இருக்கணும். என் பையன நீ விட்டுறவே கூடாதுன்னு" சொல்லிட்டு இவங்களும் நம்ம ஹீரோயின வந்துட்டு ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட ரவி வந்து பேசுறான். இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேட்கறான். அன்னைக்கு வந்துட்டு இந்த மாரி காட்டுல நடந்த விஷயத்துக்காக. ஹீரோயின் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. எப்படி நான் உனக்கு குடுத்த மோதிரம் ஹீரோ கையில வந்தது? நீ தான் ஹீரோவ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சியான்னு சொல்ல, ரவி உடனே, "இல்ல நீ குடுத்த மோதிரம் தொலைஞ்சு போச்சு. அது எப்படி ஹீரோ கையில வந்ததுலாம் எனக்கு சத்தியமா தெரியாது" அப்படின்னு பேசிட்டு இருக்க, இப்ப இவங்க 2 பேருமே டேட் பண்ண விஷயத்த நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் தெரிஞ்சுக்கிறா, ஒட்டு கேட்டுர்றா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின இழுத்துட்டு வந்து, "அவ உன்ன எவ்ளோ ஹர்ட் பண்ண ட்ரை பண்றா. நீ என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு" கோவப்பட, ஹீரோயின், "இங்க பாரு, அந்த ரிங் எப்படி வந்துட்டு அவன் உன் கையில வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் நான் இருந்தேன். வேற எதுவும் இல்ல. அந்த ரிங் வந்துட்டு அவன் தொலைச்சுட்டானா? அவன் உன்ன வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணல போல இருக்கு. வேற யாரோ தான் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு" சொல்ல, ஹீரோ கடுப்பாவுறான். "அவன் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. அதுக்குள்ளயே அங்க வேலைக்காரங்கலாம் காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா, யாரோ ஒரு முகமூடி போட்டவன் ஒரு வெயிட்டர வந்துட்டு கத்தியால குத்திட்டு போயிருக்கான் போல இருக்குது. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முகமூடி போட்டவன நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வெளிய பேலஸ்ல வந்துட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக போறான் பாருங்க. பின்னாடியே நம்ம ரவியும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப நம்ம ரவி என்ன பண்றான், ஹீரோவ சண்டை போட விடாம, அவன் போயிட்டு வந்துட்டு அந்த முகமூடி போட்டவனுங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, ஹீரோவுமே சேர்ந்து தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ அந்த முகமூடி போட்டவனுங்க குத்த வர, ஆனா ரவி உள்ள பூந்து நம்ம ஹீரோவ காப்பாத்திடுறான். ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இந்த ரவிக்கு நம்மள பிடிக்கவே பிடிக்காது. இவன் எப்படி நம்மள காப்பாத்துனான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆவ, ரவி நம்ம ஹீரோவுக்கு கையெல்லாம் குடுத்து தூக்கி விடுறான். ஆனா ஹீரோக்கு இன்னும் நம்புறதா நம்ப வேணாமான்னு தெரியல. இங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு பேலஸ்ல ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப், "நீ இந்த மாரி வந்துட்டு ரவிய டேட் பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் போயிட்டு இது ஹீரோ கிட்ட போட்டு குடுத்தா என்ன ஆவும் தெரியுமான்னு" சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, "அது ஆல்ரெடி அவனுக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு" மனசுல சொல்லிக்கிட்டே, "ஓ! சொல்லப் போறியா? அப்ப உன்னோட சீக்ரெட்டும் எனக்கு ஒண்ணு தெரியும்னு" சொல்லிட்டு போவ, இவளுக்கு பக்கு பக்குன்னுது. என்ன என் சீக்ரெட் தெரியுமா? என்ன இவன் சொல்றான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க வயித்துல புளிய கரைக்க, இங்க அதுக்குள்ளே நம்ம ஹீரோவுடைய போலீஸ் ஃப்ரெண்டும் வந்துடுறான். இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்து வந்துட்டு அந்த கொள்ளைக்காரன வந்துட்டு அந்த முகமூடி போட்டவன வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவன் அங்கருந்து ஓடிடுறான். ஹீரோவுடைய அம்மா ஒரு பேலஸ்க்குள்ள எப்படி வந்துட்டு ஒரு முகமூடி போட்டவன் வந்தான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்ப ரவி வந்துட்டு அது மூசாவுடைய ஆளா இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு பக்குன்னுது. ஏன்னா இவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்த விட்டு வந்துட்டா, மூசாக்கும் தனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லி பார்த்தா, இப்ப பேலஸ்க்கே வந்துட்டு மூசாவுடைய ஆள அனுப்பிச்சு வச்சிருக்கான் மூசா. கண்டிப்பா வந்துட்டு நீ கொள்ளைக்காரன் இல்லன்றது மூசாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால தான் வந்துட்டு உன்ன கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தமா இருக்க. ஹீரோ தான் ஹீரோயின சமாதானப்படுத்துறான். இப்ப வந்துட்டு டிராமால மீனான்ற ஒரு பொண்ண காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கூட தான் நம்ம மூசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல இருக்கான். அப்ப மூசாவுடைய ஆள் மூசா கிட்ட வந்து, "பாஸ் நீங்க சொன்ன மாரியே நான் பண்ணிட்டேன். ஹீரோவ அட்டாக் பண்ண போன மாரியே வந்துட்டு போயிட்டேன். அதனால வந்துட்டு இப்ப ஹீரோவ அட்டாக் பண்றது எல்லாமே நீங்க தான் அப்படின்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க பையன் மேல டவுட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஹீரோவுக்கு வராதுன்னு" சொல்ல, ஆக்சுவலி ரவியும் நம்ம ஹீரோவ கொலை பண்ண ட்ரை பண்றான் இல்லையா? இது மூசாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தன்னோட பையன காப்பாத்துறதற்காக ஹீரோவ தான் அட்டாக் பண்ணா, தான் பையன் மேல இருக்க வந்துட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஹீரோவுக்கு மாறும். தான் பையன் நல்ல வாழ்க்கை வாழட்டும்னு சொல்லிட்டு மூசா அந்த பழிய ஏத்துக்கிறதுக்காக தான் இப்ப ஹீரோவ அட்டாக் பண்றதுக்காக பேலஸ்க்கு ஆள் அனுப்பியிருக்கான் போல இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த மீனா பொண்ணு கேட்டுடுறா. இப்படியே கட் பண்ணி இங்க ரவி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த போலீஸ்காரங்க கிட்ட மூசாவ கொன்னெல்லாம் பிடிக்க கூடாது. நம்ம டைரக்ட்டா புடிச்சு அவன ஜெயில்ல போடணும்னு சொல்லிட்டு மூசாவ பிடிக்கிறதுக்காக ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். ஏன்டா உங்க அப்பன பிடிக்கிறதுக்காக இவ்ளோ கொலவெறியில சுத்திட்டு இருக்கான்னு நமக்குமே தோணும். அது இந்த எபிசோட் கடைசில உங்களுக்கே தெரிய வரும். இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவன் ஹீரோ கிட்ட வந்து, "ரவி உன்னை ஏன் காப்பாத்துனா? ஒருவேளை அவன் உன்ன கொலை பண்ண ட்ரை பண்ணலையோன்னு" சொல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னுமே
ரவி மேல நம்பிக்கை வரல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ரவிய ஃபாலோ பண்ணு. எனக்கு என்னமோ அந்த ரவி மேல தான் இன்னுமே டவுட்டா இருக்கு. ஏதோ ஒண்ணு வந்துட்டு உண்மை இருக்கு. அத கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, போலீஸ்கார ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு வெளிய வரான் பாருங்க. அப்ப அந்த வேலைக்கார பொண்ணு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வரா. அவ கால் தடிக்கி கீழ விழப்போவ, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு காப்பாத்துறான். போச்சுடா ரொமான்ஸ் சீன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தா, ஆனா அந்த இடத்துல ஒரு கொலாப்ஸ் ஆயிடுது. கீழ விழுந்தவள காப்பாத்த போய இடத்துல பிரைவேட் பார்ட்ல வந்துட்டு இந்த பொண்ணு இடிச்சிட்டாப்புல இருக்கு. அவன் அங்க வலியில கதறிட்டு இருக்கான் பாவம் போலீஸ்காரன். இன்னொரு பக்கம் நம்ம ரைட் ஹேண்ட காமிக்கிறாங்க. இவனும் இந்த மீனா பொண்ண பார்க்கறதுக்காக வரான். ஆக்சுவலி இந்த மீனா பொண்ணு தப்பான பொண்ணு தான். ஆனா இந்த மீனா பொண்ணுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் மேல ஒரு லவ்வு. ரைட் ஹேண்ட் கிட்ட இவ மூசாவை பத்தி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இவன் சொல்லிடுறான். இந்த மாதிரி மூசாவுடைய பையன் தான் ரவி. ஸோ இப்போ வந்துட்டு மூசா பேலஸ்க்கு ஹீரோ கொல்றதுக்காக ஆள் அனுப்புனா, மூசா இந்த இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஹேண்ட் கிட்ட சொல்ல, ரைட் ஹேண்டும் அந்த மூசாவையும் ரவியும் நான் சேர்த்து போட்டு தள்ளிட்டு நான் அந்த காட்டுக்கே ராஜா ஆவறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் சரியில்லை, அவ ரவி கூட வந்துட்டு அஃபேர்ல இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட, நம்ம ஹீரோவா எனக்கு ஹீரோயின் மேல முழு நம்பிக்கை இருக்கு, யாரும் என் முதுகுக்கு பின்னாடி இருந்து என்ன குத்துற மாதிரி ஹீரோயின் என்ன குத்த மாட்டான்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்ம ஹீரோ அவனுக்கு இருக்கிற டவுட்டை வந்துட்டு சொல்லிட்டு போவ, அவளுக்கு அங்க பக்கு பக்குன்னுது. இங்க நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட நான் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு லைட்டா ஞாபகம் வந்துச்சு, நான் என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சேமா, அந்த டிவோர்ஸ் பேப்பரை நான் தேடிட்டு இருக்கேன், உங்களுக்கு கிடைச்சா சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோவுடைய அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய ஒய்ஃப் ஐயோ ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு போல இருக்கு, அவனுக்கு ஏதோ ஞாபகம் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு பதறிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ முழுசா உண்மையும் தெரியாம எந்த ஒரு பொய்யவும் கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கடுப்பாய் நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கூட நல்லா குடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் வெளியே போன்னு சொல்லி துரத்தா அப்பயும் ஹீரோ விட மாட்டேன்றான். குடிச்ச போதையில ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ரொமான்ஸ்க்கு கொஞ்சம் ட்ரை பண்ண ஹீரோயினும் ஹீரோவை தடுத்து பார்க்கறாங்க. ஆனா ஓரளவுக்கு மேல முடியல. ஹீரோயினும் நம்ம ஹீரோக்கு ஈடு கொடுத்து ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு பக்கத்துல வராங்க. ஆனா ஹீரோ போதையிலே வந்துட்டு தூங்கிடுறோம். ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. எனக்கு எங்க ரொமான்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு இவன் என்ன ஆஃப் ஆகி படுத்துட்டான்னு சொல்லிட்டு கடுப்பாவ அடுத்த நாள் அந்த கடுப்பை சாப்பாட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உப்பள்ளி கொட்டிடுறாங்க. ஹீரோவா ஏமா உப்பு போட்டேன்னு சொல்ல, ஆமா அப்பயாவது சூடு சொரணை வருதான்னு பார்ப்போம், நீ மாட்டுக்கு நேற்று நைட்டு வந்து நீ மாட்டுக்கு படுத்துட்ட அப்படின்னு சொல்ல, ஓ நேற்று நைட் நானே வந்து படுத்துட்டேனான்னு சொல்ல ஹீரோயின் ஆமா ஆமா படுத்துட்டு தான் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு போறாங்க. ஆனா ஹீரோக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு போல இருக்கு. அவன் வந்து நைட்டு நடிச்சதை பத்தி வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த வேலைக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துடுது. ஹீரோவுடைய ஒய்ஃப் வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இந்த வீட்டுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கா. ஆனா வேலைக்காரங்களுக்குலாம் அவ என்னமோ எஜமானி மாதிரி அந்த பாட்டி வேலைக்காரியை பிடிச்சி வந்துட்டு கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டண்ட் அந்த வேலைக்கார பொண்ணு இவங்கெல்லாம் வந்து அவங்கள தடுக்க பார்க்க, ஆனா அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, சத்தம் கேட்டு வந்து பெரியவங்க கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையை பிடிக்க, அவ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையே தள்ளி விட பார்க்க, ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்கள தள்ளிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றியான்னு சொல்ல, இந்த பிஹேவியர் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்க்கு பிடிச்சிருச்சு. புது காதல் பறவைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து வேற லெவல் மாஸ் பண்ணிட்டீங்க நீங்கன்னு சொல்ல, என்ன மாஸ் பண்ணிட்டீங்க ஆம்பளை நீங்க, அவங்கள வந்துட்டு கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ண தெரியாதான்னு சொல்ல, இல்லைங்க அந்த மாதிரி லேடிஸ் மேலெல்லாம் கை வைக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வழிஞ்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸ் ரூம்ல ஏதோ ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் இடம் மாதிரி ஒன்று தெரியுது. அந்த இடத்த ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியில் தான் ஹீரோவுடைய டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு. இதை பார்த்துட்டு அப்ப ஹீரோ சொன்னது உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக டிவோர்ஸ் பண்ண தன்னோட பையன் ட்ரை பண்ணியிருப்பான்னு மருமக கிட்டே கேட்டுடலான்னு ஹீரோவுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு, ஏமா என் பையன் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சானாமா, உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்க, அவ அங்க பதறியே போயிடுறான். ஐயோ ஆண்டி உங்க பையனுடைய குழந்தைய வயிற்றுல வளர்க்கலாம், அவன் ஏன் என்ன டிவோர்ஸ் பண்ண போறான், அவனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் அவனும் சந்தோஷமா தான் இருந்தோன்னு சொல்லிட்டு இவன் நடிச்சிட்டு இருக்கேன். உடனே ஹீரோவுடைய அம்மாவும் ஓ அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா, இல்லை என் பையன் ஏதோ பழசு ஞாபகம் வந்துச்சுன்னு ஏதோ சொன்னா அதனால தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவகிட்ட சொல்லி விட்டுறாங்க. இங்கே ஹீரோவை பார்க்கலான்னு வந்தா ஹீரோ வந்துட்டு டவுனுக்கு போயிருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்தோடனே வந்து என்னை பார்க்க சொல்லுமான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவனும் வளைச்சு வளைச்சு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்துட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஆனால் இது ஒரு மக்கு போல இருக்கு. இவனுக்கு சுத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவ்வே
வரவே வராது போல இருக்கு. இவனும் சுத்தி சுத்தி பூ குடுக்குறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனா அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா, ஹீரோ வர வரைக்குமே நம்மளால கம்முனு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, தன்னோட மருமகளுக்கு தான் பையன் எதுக்கு டிவோர்ஸ் குடுக்க ட்ரை பண்ணா, ஒருவேள மருமகளுக்கு ஏதாவது அஃபேர் இருக்குமோன்னு ஒரு டிடெக்டிவ் வச்சு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அது இந்த ரெக்கார்ட் டான்ஸ்லாம் ஆடுற மாரி ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவும், ஹீரோவுடைய அசிஸ்டன்டும் மாறு வேஷத்துல வராங்க. அதே ஹோட்டலுக்கு ரவியும் வரான். அதே ஹோட்டலுக்கு ரைட் ஹேண்டும் வரான். எதுக்காகனா, இவங்க 3 பேருமே மூசாவ தேடி தான் வந்திருக்காங்க. ஏன்னா, மூசா அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவான் போல இருக்கு. இப்ப இந்த ரைட் ஹேண்ட் என்ன பண்றான், மூசாவுடைய ரூமுக்கு போயிடுறான். ஏன்னா, இவனுக்கு மீனா மூலியமா தெரிஞ்சது இல்லையா, மூசா இந்த இடத்துல தங்கியிருக்கான்னு. அங்க போயிட்டு மூசா வந்துட்டு இது நாள் வரைக்கும் திருடி வச்சிருந்தா அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க, ஆனா மூசாவுடைய ஆளு நம்ம ரைட் ஹேண்ட பாத்துறான். ரைட் ஹேண்டுக்கும் மூசாவுடைய ஆளுக்கும் அங்க சண்டை நடந்துட்டு இருக்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மூசாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா ரைட் ஹேண்ட் இந்த இடத்துல வரத நம்ம மூசா ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்கான் போல இருக்கு. ரைட் ஹேண்ட மட்டும் தான் பார்த்திருக்கான். இதனால மூசா வந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். நான் இருக்கிற இடம் உனக்கு மட்டும் தான் தெரியும். நீ தான் ரைட் ஹேண்ட் கிட்ட போட்டு கொடுத்தியா? நீ ரைட் ஹேண்டோடைய ஆளா? ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல அந்த மீனா பொண்ணு கதறிட்டு இருக்கா. ஐயையோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ற ஆளு யாருன்னு என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மூசாவ தள்ளி விட்டுட்டு அவ அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுறா பாருங்க. அவள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாழடைஞ்ச ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு மூசா வர, மூசாவ ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ரவி வர, ரவிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரா அதே இடத்துக்குள்ள வந்துட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த ரைட் ஹேண்ட் என்ன பண்றான், மூசாவுடைய ஆள அதே இடத்துலயே வந்துட்டு அடிச்சு ஷூட் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா கொலை பண்ணிடுறான். இப்ப மூசா ஒளிஞ்சிட்டு இருக்கான் இல்லையா, மூசாவும் நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ மூசாவை பார்த்துட்டு எதுக்குடா என் மாமனாரை கொன்னன்னு சொல்லி கேட்க, மூசாவுக்கு இப்பதான் தெரியுது என்ன ஹீரோயினோட அப்பா இறந்துட்டாரா, எனக்கு அதை பத்தி தெரியாதே, நான் ஒன்னும் அவரை கொல்லலையேன்னு சொல்ல ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. என்னடா இவன் இவன் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை கொல்லலைன்னா ஹீரோயினோட அப்பாவை கொன்னது யாரு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, மூசாவும் நம்ம தான் வந்துட்டு அன்னைக்கு ஹீரோயினோட அப்பாவை கொல்லல, அப்ப நம்ம பையன் சுட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மூசாவுக்கு டவுட் வருது. ஏன்னா தன்னோட பையனுக்கு தானே ஹீரோயினை வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்கு ஹீரோயினோட அப்பா நடுவுல வராருன்னு சொல்லிட்டு கோவம். அதனால தன்னோட பையன் தான் கொன்னு இருப்பான்னு சொல்லிட்டு, ஆனா இவர் ஹீரோ கிட்ட அந்த உண்மையை சொல்லல. பையனை காப்பாத்திட்டு இருக்காரு. மூசா வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஓடிடுறாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ரைட் ஹேண்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு மாய் இருக்கா இல்லையா, மாய் கூட தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு பார்க்க போலீஸ்காரங்க சுத்து போட்டுடுறாங்க. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் என்ன பண்றான், நான் நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிடுறேன், நீ சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்ல மாய் வந்துட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறான். இப்ப ரைட் ஹேண்ட் அங்க இருந்து தப்பிச்சிடுறான். இப்ப நம்ம மூசா இருக்காரு இல்லையா, நம்ம ரைட் ஹேண்ட் வந்துட்டு கொன்னு போட்டான் இல்லையா மூசாவுடைய ஆளு, அவன் கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கரெக்டா வந்துட்டு நம்ம ரவி வந்துடுறான். அப்ப புள்ளையே வந்துட்டு அப்பனுடைய தலையில கன்னை வச்சுட்டு யோ உன்னை ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்கா வந்துட்டு சரண்டர் ஆயிடுன்னு சொல்ல, டேய் உன்னை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கிட்ட நான் பழியை ஏத்திக்கிட்டேன், ஆனா நீ என் மண்டையிலேயே வந்துட்டு துப்பாக்கி வச்சிருக்கியா, இப்ப வந்துட்டு என்னை விட்டு நீ தனியா பிரிஞ்சு போய் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்ட, அப்புறமும் ஏன்டா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க, ஹீரோயின் உனக்கு வேணும்னா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்ல, நீ எல்லாம் ஐடியா சொல்லி எனக்கு ஹீரோயின் கிடைக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நான் இந்த மாதிரி உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப மேல உனக்கு என்னடா கோவம்னு சொல்ல, ஆமா எங்க அம்மா இறந்ததுக்கு நீ தானே என் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்பதான் விஷயம் தெரியுது போல இருக்கு. ஆக்சுவலி மூசா வந்துட்டு கொள்ளக்காரனா இருந்திருப்பான் இல்லையா, அவனை வந்துட்டு யாரோ கொல்ல வந்திருக்காங்க. அது வந்துட்டு அவங்க ஒய்ஃப் மேல பட்டிருக்குது. ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்பா தான் காரணம்னு சொல்லிட்டு ரவிக்கு அப்பா மேல கோவம் போல இருக்கு. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்க பின்னாடி இருந்து இந்த ரைட் ஹேண்ட் வந்துடுறான். அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சான் இல்லையா, வந்து அப்பனும் பிள்ளையும் நான் ஷூட் பண்ணிட்டு அதே ஊர்ல நான் போயிட்டு காட்டுக்கு ராஜாவாக போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, ஆனா நம்ம ரவிக்கு கோவம் வந்து ரைட் ஹேண்டை பிடிச்சி தொப்பு தொப்புன்னு அடிச்சுட்டு இப்ப அவங்க அப்பனை பார்த்து, யோ தகப்பா ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, எங்க அம்மா செத்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, உன்னை அரெஸ்ட் பண்ணா ஜெயிலுக்கு வந்து நானும் உன்னை டெய்லியும் பார்க்க வேண்டியது இருக்கும், அதனால இங்கிருந்து ஓடி போயிடு, நான் இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பங்காரனை புள்ள பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்க. மூசாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப மூசா அங்கிருந்து ஓடிடுறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வர ரைட் ஹேண்டை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மாயை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்க இல்லையா. ஆக்சுவலி இந்த மாய் எந்த ஒரு திருட்டு வேலைக்கும் போக மாட்டான், யாரையும் கொண்டு இருக்க மாட்டான், எந்த தப்பையும் பண்ணிருக்க மாட்டான். ஆக்சுவலி என்னன்னா சும்மா ஜஸ்ட் வந்துட்டு மூசா கூட தான் இருந்திருப்பான். ஆனா இவன் இப்ப ஜெயிலில் இருக்கனால பாவம் இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி மூசா வந்துட்டு உன்னோட மாமனாரை கொல்லலைன்னா அப்ப வேற யாருடா கொண்டு இருப்பான்னு சொல்ல ஹீரோவுக்கு மூசா மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மூசா
மூசா வந்துட்டு கொல்லக்கூடிய ஆள் தான். ஆனா பொய் சொல்லக்கூடிய ஆள் இல்ல. ஏன்னா அப்படியும் வந்துட்டு வந்து பார்த்தா, காட்டுக்குள்ள அன்னைக்கு மூசாவ காப்பாத்துனது நான் தான். அன்னைக்கு அவன் என் கூட தான் இருந்தான். அவன வந்துட்டு காப்பாத்தி விட்டுட்டு தான் நான் காட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோயின பார்க்க போனேன். அப்பதான் ஹீரோயினோட அப்பா இறந்து போயிருக்காங்க. அப்ப வேற யாரோ தான் கொன்னுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இப்ப நம்ம மாய் இருக்கான் இல்லையா? அவன வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்லேருந்து பெயில் எடுத்துடுறான். அவன வெளிய கூட்டு வந்து சாப்பாடுலாம் வாங்கி குடுத்து, கொஞ்சம் காசுலாம் குடுத்து, இதுக்கப்புறமாவது உன்னோட வாழ்க்கைய நீ திருந்தி வாழ பாருன்னு சொல்ல, அவனுமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோ குடுக்குற காச வாங்கிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா? அவரும் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்க மருமகள பத்தின டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு வாங்கன்னு சொல்ல, இது மருமகக்காரியும் ஒட்டு கேட்டுர்றா. ஐய்யயோ! நம்மள பத்தின விஷயம் நம்ம மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சேன்னு அவ அங்க ஷாக் ஆவ. ப்ரூஃபோட நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்து குடுத்துடுறாங்க. இந்த மாரி ரவின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் கூட தான் உங்களோட மருமகளுக்கு வந்துட்டு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க அங்க ஷாக் ஆவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, ஹீரோயின், வேலைக்கார பொண்ணு, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, அசிஸ்டன்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்காக வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தயங்கி தயங்கி எப்படியோ அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட டேட்டுக்கு போலாமான்னு கேட்க, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு செம்ம குஷி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் மூசா வந்துட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, ஹீரோயின் உனக்கு வேணும்னா நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். நீ மட்டும் அந்த ஐடியாவ பண்ணனா ஹீரோவ விட்டுட்டு ஹீரோயின் உன்கிட்ட வந்துருவான்னு சொல்லிட்டு, அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரவி பையன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு நீ மூசா கிட்டே கேட்டுருக்கலாம்லடா. ஏன்டா அவன தப்பிக்க வச்சுட்டு இங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கன்னு தான் நமக்குமே தோணும். இன்னொரு பக்கம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு மாமியார் கறி வந்து மருமக கிட்ட, உனக்கு எவ்ளோ தைரியம் என் பையனுக்கே நீ துரோகம் பண்ணியிருக்கியான்னு சொல்ல, இவன் அந்த பேப்பர வாங்கி என்ன பண்றா, கசக்கி எங்கேயோ தூக்கி போட்டுட்டு, ஓ! இப்ப என்ன பத்தி போயிட்டு உன் பையன்கிட்ட சொல்ல போறியா? நாள பின்ன இந்த விஷயம் மட்டும் வெளிய போச்சுன்னா உன் வீட்டு மானம் தான் போகும். உன் பையன் உருப்படியா இல்ல. அதனால தான் நான் வெளிய ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சேன்னு சொல்லிட்டேன். இந்த விஷயத்த சொல்றதுக்கு உன் பையன்கிட்ட நீ உயிரோட இருந்தா தானடின்னு சொல்லிட்டு, மாமியார்காரிய படிக்கட்டுலேருந்து கீழ தள்ளி விட்டுட்டு, அவன் அங்கருந்து ரூமுக்கு குடுகுடுன்னு ஓடிடுறா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்துடுறாங்க. ஆனா அம்மா கீழ கிடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ பதறி போயிட்டு, ஐயோ! ஹாஸ்பிட்டல் போணுமேன்னு தூக்கிட்டு போவ, மருமகக்காரி ஒண்ணும் தெரியாத மாரி அப்படியே வந்துட்டு அழுது நடிச்சிட்டு இருக்கா. மாமியார் இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சேன்னு. ஆக்சுவலி வந்துட்டு படிக்கட்டுலேருந்து கீழ விழுந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலையில பலமா அடிபட்டுருக்குது. அவங்க அம்னீஷியாவுக்கு போயிட்டாங்க. ஐயோ! அம்னீஷியா இல்ல சாரி கோமாவுக்கு போயிட்டாங்க. டாக்டர் வச்சாரு பாருங்க ட்விஸ்ட்ன்ற மாரி நம்ம ஹீரோ அங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்க. ஆனா இங்க மருமகக்காரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்படி இந்த பார்ட் இதோட முடியுது. மீதி கதைய பார்க்கறதுக்கு மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை. சீ யூ.